நண்பர்களுக்கு வணக்கம். அதாவது 17 ஜூலை 2024 ஆடி மாத ராசி பலனை பற்றி பார்க்கலாம். ராசி பலன் என்பதே பொதுவானது தான். ராசி பலனில் 10 கோடி பேர் இருக்கிறீங்கன்னா ஒரு 20% தான் ராசி பலன் பொருந்துங்கிறது தான் உண்மை. ராசி பலன் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அதாவது இன்றைக்கி ஜோதிட ஆர்வங்கள் ரொம்ப மிகுந்த இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி சமூகம் ஒரு வகையான முன்னேற்ற பாதையில் போயிட்டுருக்கிற காலத்தில் இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்து போன இந்த காலத்துலேயும் கூட ஜோதிடத்தை நேசிக்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்கிறது தான் உண்மை. அதனால் ஜோதிடம் ஆர்வம் உள்ள ஜோதிட ஞானம் உள்ள ஜோதிடம் ஆர்வம் உள்ள நண்பர்கள் அனைவருக்கும் எனக்கு முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிட்டு, இந்த ராசி பலனில் இப்பொழுது கடகராசிக்கு என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமாக ஜோதிடத்தில் ஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க இப்போ அதிகமாக வரக்கூடிய நண்பர்கள் நான் யாருன்னு சொல்லணும்னா கடகராசியும் கும்பராசியும் தான். கடகராசிக்கு அஷ்டமச்சனி, கும்பராசிக்கு ஜென்மச்சனி. இந்த காலகட்டங்களில் சனி வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ராசி பலனை கம்ப்ளீட் அப்படியே ஃப்ளாப் ஆகுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா, பிறக்கும்போதே ஜனன காலத்திலேயே பௌர்ணமி உலையில் பிறக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு ஜென்மச்சனி அஷ்டமச்சனியினுடைய தாக்கங்கள் குறைவாக இருக்கிறதுங்கிறது உண்மை. அப்பயும் இருக்குது, குறைவாக இருக்கிறது, அதுதான் உண்மை. இப்போ கடுமையாக பாதிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ நான் கடகராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த ஆடி மாத ராசி பலன் சொல்ல போகிறது என்னன்னா, ராசி தசாபுத்திகள் யோகமாக இருந்தாலும் கூட பாதிப்புகள் கூடுதலாக இருக்குங்கிறது தான் உண்மை. அதே பாதிப்புகள்னால் அந்தந்த வயதுக்கு ஏற்றாப்பாரு அவங்களுடைய மனம் தடுமாற வைக்கும். நான் தான் முதல்ல சொன்னேன், சந்திரனுங்கிறது மனம் எப்படி ஆளுமை செய்கிறது, ஒரு குழந்தைக்கு மனம் எப்படி ஆளுமை செய்கிறது, ஒரு 20 வயது வாலிபனுக்கு எப்படி ஆளுமை செய்கிறது, ஒரு 60 வயதை கடந்தவர்களுக்கு மனம் எப்படி ஆளுமை செய்கிறது, 60-80 வயதை கடந்தவர்களுக்கு மனம் எப்படி ஆளுமை செய்கிறது. அந்த வயசை பிரித்து பார்த்து பகுத்து பார்த்து அந்த வயதுக்கேற்ற தசாபத்திற்கு ஏற்றாற் போல் ராசி பலன் வேலை செய்யும். எல்லாரையும் நல்லா யோசிக்க வேண்டிய விஷயமே அதுதாங்க. மனம் எப்படி இயங்குகிறது? 10 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? அழ தெரியும். சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு பசிச்சா அழுவோம், கீழே விழுந்தா அழுவோம். அதை ஆளுமை செய்கிறது யார்? பெற்றவங்க, இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க. பெற்றவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க என்ன செய்வீங்க? அது சந்தோஷம், அது அழுதுச்சுன்னா அது சமாதானப்படுத்துறதுக்கு உண்டான நடவடிக்கையில் இறங்குவீங்களா, இறங்க மாட்டிங்களா? அப்போ சமாதானத்துக்கு உண்டான நடவடிக்கை அந்த குழந்தையை சமாதானப்படுத்தி அதை சந்தோஷப்படுத்துறது பெற்றோர்களுடைய வேலை. உங்கள் மனம் ஆளுமை அப்படி ஈடுபடுகிறது. பெரியவங்களும் அதான், வீட்டில் பெரியவங்களும் தான் தான் செய்வாங்க. சரி, 20 வயசுடைய மாணவன் என்ன செய்யும்? படிப்பை எதிர்பார்ப்பான். அந்த ராசியிலேயே ஒரே குடும்பத்தில் 2 ராசியாக இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. கடகராசி 2 பேர் ஒரே குடும்பத்தில் இருக்கிறீங்க. பாதிப்புகள் என்ன வரும்? 2 பேரும் அஷ்டமச்சனியில் இருப்பாங்க, பொருளாதார விரயத்தில் இருப்பாங்க, தொழில் முடக்கத்தில் இருப்பாங்க, குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் பேசாமல் பிணக்கில் இருப்பாங்க. புருஷன் முண்டாட்டியாக இருப்பாங்க, ஒரே ராசியாக இருக்கும், பிணக்காக இருக்கும். ஏன் இந்த பிணக்கு வருகிறது? நல்லா யோசிக்கணும். ஒரு வீட்டில் 3 ராசி இருந்தாலும் சரி, நல்ல சந்தோஷமாக வாழ்க்கையிலேருந்து சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். 10 வருஷமாக 5 வருஷமாக கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டிங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். வேலை கிடச்சிடுச்சு, வேலைக்கு போகிறான், வீடு வாசல் நல்லா இருக்குது, வாகன வசதி நல்லா இருக்குது, எல்லாமே இருக்குது. அஷ்டமச்சனி தொடங்கிச்சு, ஒரு 50 லட்சம் போயிடுச்சு. என்னது மனம் எப்போ உளைச்சல், மனம் எப்போ தடுமாறும், மனம் எப்போ நிந்தனைக்கு உள்படும், மனம் எப்போ உங்களுக்கு மனநோயின்னு இது சொல்கிறான். மனசுக்குன்னு ஒரு நோய். உன் மனம் எப்பயுமே அதுலேயே உள்ளே போயிட்டுருக்கும். மனசுக்கு ஒரு நோய். என் பணம் போச்சே, அந்த பணத்தை எப்படி நான் ஈடுகட்டுறது, என் மனைவி என்னை விட்டு போயிட்டாங்க, அவங்க எப்போ சேருவாங்க, என் குழந்தை என்னை விட்டு பிரிந்து விட்டது, எங்கள் வீட்டில் ஒரு மிகப்பெரிய துக்கம் நடந்து விட்டது. துக்கம்ங்கிறது இழப்புறதுலேயே இருக்கிறதுலேயே இழப்புங்கிறது பேரிழப்பு, துக்கம், கண்டம், மரணம். ஒரு பொருளை இழந்துட்டா கூட சரி, பணத்தை 10 லட்சத்தை இழந்துட்டா கூட அது ஒரு துக்கமாக தெரியாது. ஆனால் உயிரிழப்புங்கிறது மிகப்பெரியது, திரும்பி வராது இல்லையா? தன்னுடைய குழந்தை பறிபோய் விட்டது, தன்னுடைய மகன் பறிபோய் விட்டான் வாலிப வயதில், அப்புறம் அதுக்கு மேலே அவங்களுக்கு ஆதரவுக்கு ஆள் இல்லை. இது தீராத துக்கம்னு சொல்கிறான். அதனால தான் தீரக்கூடிய மனிதனுக்கு கடன் தீரக்கூடியது தீராது, இத்தனையும் இருக்குது. துக்கம் தீரக்கூடியது தீராது, இத்தனை இருக்குது. சில பேருக்கு ஒரு மரணத்தை கேஷுவலாக எடுத்துக்குவாங்க, தெம்பாகவே இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. சில பேருக்கு அதை தாக்கு பிடிக்க முடியாது. அதனால தான் இறுகிய மனம், இலகிய மனம். ஒரு இறுகிய மனம் உள்ளவன் எப்படி இருப்பான், அது ராசி பொறுத்து தான் அதுவும் சொல்லப்படுது. ஒரு இலகன மனம் உள்ளவன் எப்படி இருப்பான்? இலகன மனம் உள்ளவன் குரு பார்வையில் இருப்பான், இறுகிய மனம் உள்ளவன் சனி பார்வையில் இருப்பான். சனியோடு சேர்ந்தவன் இறுகன மனம் செய்ய, நீ அழுதுகிட்டு போனீங்கன்னா கூட உதவி பண்ண மாட்டான், ஹெல்ப் பண்ண மாட்டான்.
அஷ்டமச்சனையில் கடும் பாதிப்பை சந்தித்தவர்கள் நடுத்தர வர்க்கவாதிகளாக இருக்கிறவங்க கூட மிகப்பெரிய கடுமையான பாதிப்பை சந்திச்சவங்க அதிகமாக இருப்பீங்கிறத நான் சொல்ல வருவேன். கடந்த ஒரு வருஷமாக பாதிப்பை இப்போ பூசம் ஆயில்யத்தில் பாதிப்பில் இருக்கிறாங்க எல்லாமே, இந்த ராசியை சேர்ந்தவங்க எல்லாமே. இப்போ அஷ்டமச்சனை காலகட்டத்தில் குறிப்பாக நான் சொல்லக்கூடியது வாலிபர்களுக்கு புதிய முயற்சி, வேலையை தேடுறவங்க, பணம் கட்டி வேலை வாங்கன்னு நினைக்கிறவங்க தயவு செய்து வேண்டாம். எனக்கு இவ்வளோ பணம் கட்ட சொல்கிறாங்க, இந்த வேலைக்கு எனக்கு உறுதியாக எனக்கு வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க, நம்ப வேண்டாம், ஏமாத்திடுவான், கிடைக்காது. இல்லைங்க அவர் ரொம்ப நம்பிக்கை உள்ள ஆள், அவர் மிகப்பெரிய விஐபி, மிக நல்ல போஸ்ட்டில் இருக்கிறார் தாங்க. கிரகம்தான் ஆளுமை செல்லுது, ஒவ்வொரு மனிதனையும் கிரகம்தான் வழி நடத்துது, கிரகம்தான் உங்களை செயல்படுத்துது, அதுதான் உண்மை, வேறு ஒன்றும் கிடையாது. மந்திரியாக இருந்தாலுமே வாங்கி கொடுக்க முடியாது, அதெல்லாம் நீங்கள் விட்டுறணும். மனம் இருண்டு போகும்போது அங்கே உனக்கு தேவையை பூர்த்தி செய்யாத நிலை ஏற்படும். மனம் இருண்டு போகுது. எப்போ மனம் இருண்டு போவோம்? நீ என்ன எதிர்பார்த்தி அது நடக்கலாம், மனசு கெட்டு போவோம். என்ன எதிர்பார்த்த? மனிதனுக்கு வேலை, நியாயமான ஆசை, அது ஒரு வகையில் பேராசைன்னு சொல்லலாம். வாழக்கூடியவனுக்கு ஒரு தொழில் வேணுங்க. அடிப்படை என்னங்க? சம்பாத்தியம், புருஷ லட்சணம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இன்றைக்கி படிக்கிறாங்க, நல்லா படிச்சுட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க. சம்பாத்தியம் புருஷ லட்சணம் இல்லையா? வேலை எதிர்பார்க்குறீங்க இல்லையா? அந்த வேலை எப்போ கிடைக்குன்னு எதிர்பார்க்குறீங்க இல்லை? அப்போ இந்த அஷ்டமச்சனி காலகட்டங்களில் என்ன பண்ணும்? மிகப்பெரிய வேலை உனக்கு காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தோரணையை காமிச்சு, இதுக்கு இவ்வளோ பணம் கட்டியா, உன் வேலைக்கு உனக்கு நானாச்சு, நான் உத்தரவாதம், அந்த வேலையை நான் உனக்கு வாங்கி தர்றேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டி அந்த வாழ்க்கையினுடைய நுணுக்கத்தை புரிஞ்சிக்காமல் நம்ம போய் ஈடுபடுத்தி அந்த பணத்தை இழக்க வைக்கும். அப்போ மனம் உங்களுக்கு கடுமையாக பாதிச்சிடும். அதனால தான் எச்சரிக்கைப்படுத்துகிறோம். நாங்களாம் ஜோதிட ஆராய்ச்சியில் சில விஷயங்கள், நுணுக்கமான சில விஷயங்கள்லாம் வருதுங்க, நாங்கள் எச்சரிக்கைப்படுத்தணும். பண்ணாலும் கேட்க மாட்டீங்க. ஏன்னா எப்பயுமே அஷ்டமச்சனி ஜென்மச்சனி காட்டங்கள் ஆசைகள் கூடுதலாக இருக்கும். ஏன்னா ஜோசிகர்னு சொன்னால் கூட உன்னுடைய அந்த நம்பிக்கை, தன்னம்பிக்கை கூடுதலாக ஏற்படுத்தி உன்னை போய் அதில் மாட்ட வைக்கிறது தான் அதனுடைய வேலையை. என் பணம் போச்சு, என் பொருள் போச்சு அப்படிங்கிறத நீ சொல்லணும். இல்லை, நிறைய பேருக்கு பணம் இந்த வகையாக போகும், ஏன்னா நிறைய பேருக்கு பணம் இந்த வகையாக போயிட்டுருக்கோம். நிறைய பேருக்கு பொருள் காணாமல் போயிடும். ஐயோ நான் 10 பவுன் நகையை தொலைச்சிட்டேன், அது மன உளைச்சல் தானே. சரி, என் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, குடும்பம் நல்லா தான் போயிட்டு இருந்தது, மன உளைச்சலாம் இல்லையா? குடும்பத்தில் பிரிவினை ஏற்படுத்துறவர் தாங்க சனி. நம்மக்கிட்ட இருக்கிற தனத்தை பிரித்து எடுக்கிறதும் சனி. தனம் உங்ககிட்ட பணத்தை பிரித்து கொண்டு போய் இன்னொருத்தங்கையில் ஒப்படைக்கிறது சனி. குடும்பத்தை பிரித்து தனித்தனியாக அடிக்கிறவர் சனி. சனியினுடைய வேலை பிரித்தாளுவது. அதனால தான் 8ல் சரி வரும்போது, 8ல் ஒரு இருள் கிரகம், மாபெரும் இருள் கிரகம், 8ல் சனி வரும்போது நீங்கள் உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் எல்லாமே மங்கி போய்விடும். இருள், மனம் மங்கி போய்விடும். எதுவும் உணராத, ஆராய்ச்சி பண்ணாத, சிந்திக்காத மன அமைப்பு ஏற்பட்டுவிடும். நல்ல யோசனைன்னு நம்ம சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. பூரணமான உங்களுக்கு ஒரு குதூகலகமான அமைப்பு, ஒரு அதிபூர்ண நம்பிக்கையை, உனக்கு ஆசையை அங்கே கொடுத்து தானே உன்னை அங்கே செயல்படுத்த வைக்கிறாரு. போய் அந்த பணத்தை கட்டிய நானாச்சும் உனக்கு வேலையை வாங்கி தர்றேன் அப்படின்ற அமைப்பில் நீ போய் நகையை போகணும், அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் அடவுக்கு வச்சு, இல்லைன்னா ஏதோ ஒரு பிளாட்டு இல்லைன்னா காடு இருந்துச்சுன்னா 5 சென்ட் 10 சென்ட் விற்றுக்கிட்டு அந்த பணத்தை கொண்டு போய் கட்டுவேன். கட்டி இந்தாண்ட வந்த பிறகு தான் அது இல்லை, அது போலி, நாம் ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அந்த மனநிலையில் உள்ளவர்கள் தான் இப்பொழுது கடகராசிக்காரர்கள் அத்தனை பேரும். கடகராசிக்காரர்கள் அத்தனை பேரும் எத்தனை இந்த வகையில் நல்ல கல்யாணம்லாம் பண்ணக்கூடாது. பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி. கடகராசிக்காரங்க கல்யாணம் பண்ணணுன்னா கல்யாணம் தடைப்படும். எப்படி தடைப்படும்? கல்யாணம் பண்ணுற காலத்தில் அந்த பொண்ணுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் பணம் கிடைக்காம போயிடும். இல்லை அப்படின்னா மாப்பிள்ளை ஓடி போயிடும். இல்லை பொண்ணாக இருந்தால் பொண்ணு ஓடி போயிடும். உனக்கு அசிங்கப்படுத்தணுங்கிறது தான் நாங்கள் வேலை. சனியினுடைய வேலை என்ன? அசிங்கம், அவமானம், கேவலம். நல்ல காரியத்தில் தான் அது நடக்கும். கல்யாணம் பண்ணலான்னு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணி நீ ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணி எல்லாம் மண்டபம் பேசி ஃபிக்ஸ் பண்ணி உட்காந்துட்டு இருப்பேன், அது பூந்து ஓடி போயிடும். பையனாக இருந்தால் பையனும் பூந்து வேறு கல்யாணம் வரமாட்டான், இல்லைன்னா அந்த கல்யாணம் தடைப்பட்டு இப்படி அசிங்கப்பட்டு நிறுத்திடும். ரொம்ப எச்சரிக்கை. அதனால தான் அஷ்டமச்சனி காலகட்டங்கள்லாம் கல்யாணம் பண்ணாதீங்கன்னு நாங்கள் படித்து சொல்கிறோம். கேட்க மாட்டேங்கிறது உங்களுடைய கர்மாவின் பலன், தசாபத்தின் அடிப்படையினுடைய பலன். பொதுவாக ராசிக்கு இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து மிக முக்கியமான கருத்து. யாருமே இங்கே பங்கப்பற்றக்கூடாது, அசிங்கப்பற்றக்கூடாது. பிள்ளை பெற்றவனாக இருந்தாலும் சரி, பையனை பெற்றவனாக இருந்தாலும் சரி, அசிங்கப்பற்றக்கூடாது. ஒரு வேலை கிடைக்கல, அதுக்கு பணம் கட்டி நான் கெட்டு போனங்கிறத கூட பரவாயில்ல. ஆனால் இது போன்ற சம்பவங்கள் நடந்துச்சுன்னா வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய சம்பவங்களுக்கு உங்களுக்கு கௌரவ குறைச்சலாக வந்துருங்கிறது தான் உண்மை. அந்த கௌரவ குறைச்சலை ஏற்படுத்தக்கூடிய விதி இங்கே இருக்கிறது இன்றைக்கி அஷ்டமச்சனியின் காலகட்டங்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் அஷ்டமச்சனி பெரும்பாலும் கடகராசிக்கு நண்பர்களுக்கு என்ன நிகழ்வுகள்லாம் ஏற்படும் வயதிற்கேற்றார் போல்.
வயதுக்கேற்றார் போன்னு நான் சொல்லக்கூடியது 60 வயசை கடந்தவங்களுக்கு பொருள் இழப்புன்னு நாங்கள் சொல்லிடுவேன். பொருள் இழப்பு ஏற்பட்டாலும் மன உளைச்சல் தான். மொத்தத்தில் பாதிப்பில் இருக்கிறீங்களா, உங்களுக்கு வரக்கூடிய வருமானமும் தடைப்பட்டு போயிடுச்சு. அப்போ இங்கே நடக்கக்கூடிய சுபம் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல காரியங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி நடக்க வாய்ப்பட்டால் அது தடைப்பட்டுவிடும். அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. அஷ்டமச்சனி விலகின பிறகு நான் சொன்ன உங்களுக்கு தேவைக்கான அத்தனைகள் பூர்த்தி ஆகுங்கிறத உண்மை. நன்றி, வணக்கம்.